அப்படி கட்டி இருக்க பிடிச்ச ஞாபகம் வந்து அவரோட கை இப்படி போனது ஞாபகம். முகத்தை உடனே இன்னும் இழுத்துட்டு போய் பூட்டிவிட்டாங்க. அப்போ முதலாவது நீங்கள் சொல்கிற மரணத்தை நான் பார்த்தேன். சரி காண கேட்கும். காலையில் எழும்பிட்டாங்க, அங்கே ஓடினேன். என்ன பூட்டி வச்சுட்டாங்க கதவில். காலையில் மத்தியானம் இந்த சவம் எடுத்து போகிறாங்க, என்ன விட்டாங்க. எங்கே அமிர்தானண்டா அவர் கடவுள்கிட்ட போயிட்டார். காண கேட்கும். எங்கே போயிட்டார்? கடவுள்கிட்ட. நானும் அங்கே போகணும். இங்கே அமிர்தானந்த கடவுள் நானே போகணுமே, சின்ன பையன். அவங்க ஒரு ஆளோட பார்த்துட்டு இப்படி முழிச்சிடறாங்க. அந்த சின்ன வயதிலே நான் சொல்கிறேன் என்னென்னா, எல்லா உடம்பும் இல்லை, நான் பார்க்கல. 9 வருஷம் பார்த்த நண்பனை. இவங்களுக்கு ஒருவருக்கும் ஒன்றும் தெரியாது. நினைவுன்னு இவங்க ஒருவருக்கும் ஒன்றும் தெரியாது. என் கேள்வி முழிச்சிடறாங்க. என்ன கண்ணை பார்த்து கதைக்க முடியல ஒரு ஆள். போய் சொல்கிறாங்க இல்லையோ. அப்போ அந்த வயதுலேருந்தே முதலாவது நான் ஒரு உடம்பை நம்பலை. இது முதல். ஏன் நினைப்போம். ரெண்டாவது, இந்த சமுதாயத்தில் இருக்க இவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. நல்லா கேட்டுப்பாங்க. உனக்கு பிறப்பையும் தெரியாது, இறப்பையும் தெரியாது. அப்போ இன்பிட்வீன் இடையில் இருக்கிறவனுக்கு தெரியுமோ? எல்லாம் சொல்லுங்க. வேணும் தெரியாது. நம்ம கிளியர். ஸோ நாங்கள் என்ன சொல்கிறேன்டா, அதுதான் நான் போனேன். இப்போ மாஸ்டர் நீ தயவு கவனம் கேளுங்க. இது நீங்களாம் டீச்சர்லையும் இப்போ நான் என்ன சொல்கிறேன்டா, விஞ்ஞான முறைப்படி இந்த சக்தி மட்டும்தான் இருக்குது, எனர்ஜி இல்லை. ஓகே, இப்போ எனர்ஜிக்கு உருவம் இல்லை. நீ பேர நீ எனர்ஜின்னு கூட அது எல்லா இடத்தையும் இருக்குது. எங்கெங்கு காணினும் சக்தி எடாண்டு பாரதியார பாட்டு. அப்போ யார் செத்தா கேள்வி பாரு. மாதிரி ஹெல்ப் பண்ணுவோம். அதாவது இல்லாத ஒன்று எப்படியா சாகும்? ஆனால் இருக்கிறது என்ன இருக்கிறது? சக்தி. ஓகேயா? அப்போ நான் இங்கே கடவுளையா சொன்னேன் இல்லையே. என்ன சொன்னேன்? உங்களோட விஞ்ஞானத்தை சொல்கிறேன். அதையும் உனக்கு விளங்க மாட்டேன், நம்பவே மாட்டேன்றேன் இல்லை. சரி, அதை விடு. இப்போ நீ எங்கட பக்கம்பா இல்லை, சர்வம் சிவமாயம் சொல்லுவா. என்ன அர்த்தம்? அங்கங்கே நாதபடி எங்கும் பிறகு இடவழி இல்லாமல் அந்த பரம்பொருளே நிறைந்திருந்தால் மரணம் யாருக்கு எப்படி? கேள்வி கோண கேட்கணும். மரணம் யாருக்கு எப்படி? அப்படி மரணம் இருந்தால் சிவரும் அவங்களோட இஷ்டம் இருந்துக்கு தான் மரணம் இருக்கும் இல்லையோ. பிறவாமல் இணையால் சத்குருவாகி பிறவாகி திறமான பெருவாழ்வை தருவாய். அருவண்ணா முருகனுக்கு தானே பாடினார் திருப்புவல் இல்லையோ. அப்படி ஒரு நிலை இருக்கிற அப்படி தானே பாடினார் மாதரன். நான் ராஜு இரவாமல் பிறவாமல் இணையால் சத்குரு பிறவாய் இது ஸ்திரமான வாழ்வுன்னு கேட்டார். அது இருக்குது, அது சிவப்பிரஜ்ஞ காபாசா. அப்போ இங்கே உண்மையிலே ஒருவரும் பிறக்கவும் இல்லை, சாகிறதும் இல்லை. ஆனால் நமக்கு இது என்ன சும்மா தலைக்கும் இல்லை சொன்னால் ஏன்னா ஹெவியாக இருக்குது. ஏன்னா நோ இல்லை சொல்ல விளங்க அம்மா. அப்போ என்ன நடக்குது இங்கே? அந்த இடத்துலான் இவர் லீலை. அதாவது ஷேக்ஸ்பியர் சொன்னார் இல்லை, இது நாடக மேடை. அதில் நம்மளாம் நடிகர்கள் என்ன ஒரு நடிகை பாத்திரம் முடிஞ்சோடனே அவங்க க்ரீன் ஸ்க்ரீன் பின்னா போயிடுவாங்க. அதுதானே. அதை நீ மரணம் பண்ணி சொல்கிற நோ. இப்போ எனக்கு என் மேலே உங்களுக்கெல்லாம் அன்பு இருக்கிறது, எனக்கு நிறைய தெரியும். ஆனால் அன்பு காணாது. மற்றது என்ன வேணும் சொல்லுங்க? ட்ரஸ்ட் சொல்லுங்க, ஃபெய்த் சொல்லுங்க, ஸ்ரத்தை சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அது இல்லை. அன்பு இருக்குமா சார்? இல்லை. இப்போ எனக்கு உங்கள்கிட்ட என்ன வேண்டாம், உங்களோட அன்பு இல்லாட்டியும் பரவாயில்லை, சிரத்தை இருக்கணும். சிரத்தை என்ன நான் சொல்கிற சத்தியம். இது நீங்கள் டிஸ்ப்ரூவ் பண்ணவே முடியாது. அப்போ இதை மறுக்கவும் முடியாது இல்லை. அதுக்கு எதிர்மாறாகவும் என்ன ஆக்கி பண்ண முடியாண்டா. நீ என்ன பண்ணு, வாங்க முடியுது சொன்ன மாதிரி சொல்லும் கேளு. ஆனால் தற்போதைக்கு அது உங்களோட அனுபவம் முடியுங்கோ இல்லை, அதை நான் எடுத்துக்கொள்கிறது. என்ன நான் என்ன சத்தம் சொல்லுங்க. ஆனால் இல்லை, இப்போ நான் கனடா போயிட்டு வந்தேன் சரிதானே. இப்போ கண்ணன் இருக்கிற அந்த வீட்டில் நான் ஒரு நாள் போய் மத்திய சாப்பாடு சாப்பிட்டேன். உங்களுக்கு சொன்னால் எப்படி சொன்னால் உனக்கு என்ன சொல்கிறது இல்லை. அது மாதிரி இது இந்த மகான்கள் எல்லாரும் இல்லை தங்கள் அனுபவத்தை சொல்கிறாங்க. பிறவாமல் இணையால் சத்குருவாய் அப்படி தானே சொன்னார் அவர்.
அப்போ என்னென்னா நமக்கு தெரியாத விஷயங்கள் உலகத்தில் பல இருக்கிறது. ஆனால் அது தெரிஞ்சவங்க சொல்கிற அம்மானே அப்படி இல்லை இப்படி என்ன செய்யணும்? சத்யா என்ன வேணும்? அப்படி ஏற்றுக்கொண்டு அதை விளங்குறதுக்கு நீ முடியுங்க முயற்சி செய்யணும். அவ்வளோதான். இல்லாட்டி நான் பாருங்க போய் 88 வரக்குள்ளேயே எவ்வளோயும் கிளிய இது பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. அப்போ இங்கே நடக்கிறது லீலை. இவர் சரி சொன்னார் என்ன லீலை? ஏன் லீலை என்ன கூட நல்லா விளங்கப்படுத்த காரணம் திரும்ப ஏண்டா இது ப்ரே மீட்டிங் சொல்லுமா இந்த 2 குடும்பத்துலேயும் இல்லை சொல்லி விளங்கப்படுத்த இல்லை. நான் உண்மையில் என்ன எனக்கும் இவக்கும் நல்லா தெரியும். எனக்கு ஒன்றும் தெரியாது அதெல்லாம் அந்த ஃபோன் ஒன்றும் தெரியும். ஆனால் இதேமெல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தேன் ஜாண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணோம் கண்ணனுக்கு இவர்கிட்ட சொல்லி கொண்டு வந்தேன். என்ன இவ்வளோ வரேன்டா சத்தியம் இது. ஆனால் நீங்கள் என்ன இருக்கீங்கடா சத்தியம் இதுவாக இருந்தாலும் நீங்கள் எதுக்கு மற்ற பக்கம் இருக்கிறீங்க. அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வர வேண்டி இருக்கிறது. அப்போ என்ன செய்யணும்? அதானே அது ஒன்று வைத்தனே. நான் 3 சொன்னால் நீ என்ன சொல்லுவாய்? நான் அப்படி தான் சொன்னேன் இல்லை படிக்கக்குள்ள மாதிரேன் 1 1 2 1 1 3 சொல்லுவேன். அப்படி இல்லைம்மா என்ன ஒரு விடலை அல்ல. அப்போ என்ன சொல்லுவாரேன்டா இது வைட்டல்னு சொன்னால் மிக ஆழமான வாழ்க்கை முழுக்க நடக்க போகிற ஒரு சம்பவம். அது நீங்கள் தெளிவாக முடியுங்க இருக்கும். எங்களோட அம்மா ஆனால் இந்த அப்போ பிளேன் வரக்குள்ள நான் அழுது கொண்டிருக்கேன் சாப்பிடலை பசி தான். ஆனால் அம்மா பார்க்க போகிறேன் நான் பார்க்க வாரேன் 2 ஃப்ளைட்டா 2 டாக்ஸி எல்லாம் முடியும். கொஞ்சம் நேரத்தால் இல்லை அம்மாவோட கை என்ற தலையில் என்ன சாப்பிடுமா என்ன சிலுக்கு இல்லை அதோட போனது அம்மா நிற்கிறான். நான் பிளேனு இறங்கினோடனே ரத்னவாசம் சொன்னார் டோன்ட் கிராய். நான் சொன்னேன் அழுதெல்லாம் அழுதி முடிச்சுட்டு அந்த ஃப்ளைட்டில் தான் நானும் மரியதாஸ் அம்மாச்சும் 2 பேரும் பக்கம் எங்களோட அம்மாவோட பெருமையை நான் கிட்டத்தட்ட நான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே நான் சொன்னேன். அவங்ககிட்ட சொன்னேன் அம்மா கேட்டுக்கொண்டு இருக்கா அவகிட்ட நான் சொல்கிறேன். என்ன அர்த்தம்? அது சட்டை பகவத்கீதையில் வருது என்னென்னா ஒரு சட்டையை கலட்டி இன்னும் சட்டையை போடுறது போல் இந்த ஆத்மா இந்த உடலாகிய சட்டையை கலட்டிட்டு இல்லை இன்னொரு சட்டையை போடும். இப்போ நாங்கள்லாம் சட்டை போட மாட்டோம். ஏன் வேண்டாம் இல்லை சட்டையில்லா நிலையை அடைந்து அதுக்கு சொல்கிற சத்திய முக்தின்னு சொல்ல அதெல்லாம் ஏன் பிறவி இல்லை. நான் சொல்கிறேன் அவ்வளவும் அனுபவம். அப்போ என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் இந்த சத்தியத்தை பல்ல கடிச்சிட்டு என்ன படி அப்படி பல்ல கடிச்சிட்டு நீங்கள் சும்மா ஏற்றுக்கொண்டு பிரிவனும் இல்லை. இது உண்மை அம்மா என்ன உண்மை. நம்மளுக்கு பைபிளும் குரானும் போல் பகவத்கீதை தான் உண்மையில் இந்து மதத்துக்குரிய நூல். அதில் கண்ணன் சொல்கிறார் என்ன இதை தான் சொல்கிறார். அவன் அர்ஜுனன் சொன்னான் சண்டை பிடிக்கிறதா இல்லையா இவ்வளோ பேர் நான் கொலை போடுறேன் அண்ணா நான் அப்படி ஏய் சட்டை தானே மாத்துறேன். அதில் ஒரு இடத்து வருது நான் இவ்வளோ முழுப்பறையும் முடிச்சிட்டேன் நீ சும்மா இருந்து விட்டு கொண்டு அம்பண்டு சொல்கிறாரு. என்ன சொல்கிறது? போஸ்ட்மார்ட்டமா? போஸ்ட்மார்ட்டம் சரி உங்களுக்கு அது இருக்கும். சரி இப்போ அம்மா பாருங்க அம்மாவுக்கு எனக்கு 2 கிட்ட 1 வயது என்னம்மா 4-5 மாதம் தான் வித்தியாசம் இல்லைங்களா? உடம்பு பார்க்க போனால் இவ 10 வயது நான் யங்காக இருக்கேன் அவளுக்கு உடம்பை போகிறது இல்லையோ? ஏய் சொல்லு இல்லை அம்மா இல்லை ஏன் அது ஏன் நீட்டில் ஒரு இது ஒன்று ப்ரையாரிட்டி சொல்லுங்க என்ன இருக்குது பேர் என்ன முன்னுரிமை உடல் முதல்ல 2வது மனம் 3வது நம்மளோட உயிர். அது என்ன சொல்லி கொண்டு நான் ஸோ இன்றைக்கி இது பெரிய மீட்டிங் மட்டும் இல்லை இது இந்த அன்பு உள்ளங்கள் இல்லை உங்களோட அம்மாச்சியை தூக்க உள்ள 6 கதறி அழுதானே தெரியாது யாருன்னு தெரியும். நீங்களா இல்லை நீங்கள் 2 பேரும் இல்லை வேறு யார்? சாந்தி யார்? பிருந்தா ரைட் பிருந்தா இவன் இல்லை இல்லை நல்லா ஞாபகம் எஸ். அது எவ்வளோ பாவம் தெரியுமா உங்களுக்கு? நானே அது பெரிய பாவம். ஏன்னா அந்த உயிர் அங்கேயே நிற்குது. பெரிய பாவம் அதனோட ஞான நூல் எல்லாம் வருது இல்லை அப்படி நீ அழாத கவலை வராமல் இருக்காது.
ஆனால் இந்த சத்தியம் தெரியாபடியா நான் தான் நிற்கிறேன் இவன் ஆளு உழைக்கிறாங்கடா அந்த உயிர் நமக்கு சொல்லுது. இந்த முட்டாள்தனத்தால் நீ அந்த உயிரை துடிக்க வைக்கிறா. யோசிச்சுப்பார். இப்போ அம்மா ஜனா எடுக்கிறேன், எனக்கு உண்மையில் பலாண்டு போடணும் போல இருந்தது. இந்த உயிர் நிற்குது, அவருக்கு ஆத்மஞானம் கிடைக்காத வேறு விஷயம். ஆனால் அந்த உயிர் சொல்லு. அப்படியே இது இந்த சட்டையை கலட்டினோன்னு நீ இருக்கிற இல்லை உயிரோட. அது மாதிரி இந்த உயிர் அங்கே இருக்கு. உயிர் அந்த எம்பெருமாள் என்ன சொல்லுவாங்க, தெள்ள தெளிந்தாருக்கு சிவன் சிவலிங்கம். இந்த உயிர் இறைவனே தான், அவரே தான், சந்தேகம் கிடையாது. அப்போ அந்த சட்டையை மாற்றிட்டு நீ படுத்துற படிக்க அழுது. எஸ், அது சொல்லுவாங்க. அது நம்ம தமிழ்லையும் இருக்குது. ஒரு நதி வருமா, நீங்கள் அழுற கண்ணீரும் உங்களோட துடிக்கிற அந்த இதயம் துடிக்கிற கஷ்டம் அந்த புண்ணிய ஆத்மாவை முன்னுக்கு போக விடாது. அது வருது ஞானம். ஏன் அன்பு செய்து இல்லையோ அது முன்னுக்கு போகிறத இழுத்து என்ன அந்த அந்த போகிற வழிக்கு நீ தடை செய்கிறாய். எஸ், அப்போ நீங்கள் இப்படி புண்ணியம் செய்கிறீங்களோ. ஒரு படம் உண்டு பாருங்கள், ஆங்கிலத்தில் இருக்குது. அது 2 படம் இருக்குது. அது உண்டு, வாட் ட்ரீம்ஸ் மே கம். கணவன் 2 பிள்ளைகளும் செத்துட்டான். அவன் கணவன் வந்து இவன் அழுது கொண்டு இருக்கா. அது கரெக்டாக சூசைட் பண்ணுறாள் அவள். அந்த மக்கு என்ன சொல்கிறேன்டா, இவர் கையை இவர் எழுதுறதுக்குள்ள அந்த கையை இவர் பிடிச்சி ஐ லவ் யூ ரெண்டு கூட எழுதி அவள் பார்க்குறாள் நம்பரில். ஏன் இந்த விளக்கம் உனக்கு தெரியாதே. இந்த அதான் நான் சொல்கிறேன், இது ப்ரேயர் மீட்டிங் என்னென்னா உங்களோட தலைக்குள்ளே போகட்டும். தலைக்குள்ளே போனால் காணா இதே இதில் வரட்டும். அடுத்து உங்களோட அனுபவம் ஆகட்டும். தேர் நோ டெத், நோ டெத். எஸ் எஸ். இப்போ பாருங்கள் பகவத்தை சட்டை மாத்திரண்டு. அப்போ நீ பாரு, அது மட்டும் நீ அழுது தொலைக்கிறீங்க இல்லை, அந்த உயிரெல்லாம் தூத்தி கொண்டே இருக்கும். அது கட்டுக்கொண்டிருக்கீங்க. ஏன் அழுறீங்க? நான் என்ன இருக்கேன் அதில். நான் இவருக்கு அனுப்பினேன், உங்களுக்கெல்லாம் அனுப்பியிருக்கேன். அந்த மாண்ட கதையில் அந்த உயிருக்கு என்ன வேணும்டா, குடும்பம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அந்த உடம்பை விட்டது பிறகு அவங்களோட ஆசை இது. நீ அதுக்கு எதிர் மேலே நடந்து கொண்டிருந்தா சரியா? எஸ் எஸ். அப்போ சொல்லி வச்சுக்கோங்க. அப்போ நான் இதயமெல்லாம் நான் என்னது கஷ்டப்படுது எனக்கு. ஏன் நான் கஷ்டப்படா, சத்தியம் இதாக இருந்தும் அதை ஒருவன் இந்த குடும்பத்திலே நான் என்ன கும்பம் முளைச்சிருக்கு. இந்த உங்களை எல்லாம் விட என்னம்மா நான் குடும்பத்துக்கு முதலாவது நாள் இப்போ இல்லையோ வெள்ளாடிய தான் நான் இந்த எல்டர்ஸ் இந்த ஃபேமிலி இல்லை இல்லையோ சொல்லுங்க. அது மட்டும் இல்லை, அவன் சொல்லுவாங்க ஆத்மஞானியோ என்லைட்டன் அப்படின்னா அது சத்தியம். நான் சொல்ல அவ்வளோ சத்தியம். இப்போ இந்த அவங்க மற்றவங்க மதம் சேர்ந்தவங்க அடுத்த பிறவியை நம்புறல. அப்போ ஒரு ஃபாதர் அவங்க விட ஆக்கள் உரம் திரும்ப வந்திருக்காங்க சொல்கிறான்ட்டு அவன் போய் நம்பலை. அவன் என்ன